கடந்த ஆண்டுகளை விட நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தமிழக மாணவர்கள் தொடர்ந்து முன்னேறி வருவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். முதற்கட்ட மருத்துவ கலந்தாய்வு முடிந்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக கட் ஆஃப் பெற்று நீட் தேர்வில் தொடர்ந்து முன்னகர்ந்து வருகிறார்கள் அப்படின்ற செய்தி வெளியாகிருக்கு. உண்மையிலேயே தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை வெற்றிகரமாக எதிர்கொண்டு விட்டார்களா அப்படின்ற 3 புள்ளிகள் வழியாக நம்ம அந்த முக்கோணம் பகுதியை அணுகலாம். முதல் புள்ளி, நீட்டில் முன்னேறும் தமிழ்நாட்டு மாணவர்கள். நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கக்கூடிய சூழல்ல அந்த தேர்வு இல்லை அப்படின்னு அறிவிப்பு வரும் வரை நீட் தேர்வில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற முனைப்போடு தமிழ்நாட்டு மாணவர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் நீட் தேர்வில் பெறக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண் ஆண்டுக்காண்டு கூடிட்டே இருக்கு. 2017 தான் நீட் தேர்வு அறிமுகமாகுது. அந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாணவருடைய கட் ஆஃப் மதிப்பெண் 656. 2024 ஓசி பிரிவை சேர்ந்த 90க்கும் அதிகமான மாணவர்கள் 700க்கும் அதிகமான மதிப்பெண்களை கட் ஆஃப் மதிப்பெண்ணை பெறுகிறாங்க. ஆனால் 2023 39 மாணவர்கள் தான் 700க்கும் அதிகமான மதிப்பெண்ணை பெறுகிறாங்க. இரண்டாவது புள்ளி, நீட்டும் அரசு பள்ளி மாணவர்களும். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு அமலான பிறகு அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக பலன் பெறக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகமான கட் ஆஃப் பெறக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கிச்சு. உதாரணமா 2021 அரசு பள்ளி மாணவர்கள் பெற்ற கட் ஆஃப் மதிப்பெண் 514, 2022 518, 2023 569. நீட் தேர்வு மூலமாக சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையும் 7.5% இடஒதுக்கீட்டுக்கு பிறகு கணிசமாக உயர்ந்தது. அதே சமயத்தில் நீட் தேர்வே அமலாகாத காலகட்டத்தில் சராசரியாக 40 மாணவர்கள் தான் மருத்துவக் கல்லூரிகளுக்குள் போனாங்க. நீட் தேர்வு அமலானது இந்த 2017 காலகட்டத்தில் அது அப்படியே குறைஞ்சு ஒற்றை இலக்கமாக மாறுச்சு. ஆனால் 2021 7.5% இடஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு அந்த எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது. 2021 435 மாணவர்கள் அரசு ஒதுக்கீட்டின் மூலமாக உள்ள போறாங்க. 2024 அந்த எண்ணிக்கை 496 உயர்ந்தது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், கல்லூரி கட்டணம் இதெல்லாம் அரசே செலுத்துது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் நீட் கட் ஆஃப்ல அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் அரசு கல்லூரிகளுக்குள்ளேயும் போறாங்க, மருத்துவக் கல்லூரிகளுக்குள்ளேயும் போறாங்க. ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கான மருத்துவக் கல்லூரிகளுக்கான இடங்கள் கணிசமாக கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதா இங்கே கவனமாக நம்ம அணுக வேண்டிய இன்னொரு புள்ளி. மூன்றாவது புள்ளி, பறிபோகிறதா தமிழ்நாட்டு மாணவர்கள் இடம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். அரசு பள்ளி மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் மருத்துவக் கல்லூரிகளுக்குள்ள போறாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளுக்கு போகக்கூடிய இடங்கள் குறையுது. ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் 80% அளவுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான இடங்கள் இருக்கு. அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. கர்நாடகாவில் 50% இடங்கள் நிர்வாக கோட்டாவில் இருக்கு. அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய சூழல் ரொம்ப குறைவு. அதே சமயத்தில் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் அவங்க மருத்துவக் கல்லூரிகளுக்குள்ள சேர்ந்து படிச்சிட முடியும். அதனால தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கான மருத்துவக் கல்லூரிகளுக்கான இடங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவையும் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கே முக்கியத்துவம் அப்படின்னு ஒதுக்கீடு செய்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கான மருத்துவக் கல்லூரிகளுக்கான இடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கல்வியாளர்கள் கருதுகிறார்கள். அரசு இதை போதிய கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள்.